இப்போ இருக்க சூழ்நிலையில் நம்ம எல்லாருக்கிட்டே இருக்கிற ஒரு ஹேபிட் என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது. இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நம்ம மனசில் என்ன இருக்கோ அதை நம்ம வெளிப்படையாக நம்ம சொல்கிறது தான் இந்த ஒரு ஸ்டேட்டஸு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, யாரையா ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா யார் கூடயாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அதை வந்து டைரெக்டாக அவங்ககிட்ட சொல்லாமல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. வச்சுட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க பார்த்துட்டாங்களான்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. சில பேர் எல்லாத்துக்குமே தெரிகிற மாதிரி வைப்பாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பாண்டிங் வந்து இன்னும் குறைய தான் செய்யும். நம்ம வந்து ஒருத்தர் மேலே ஒரு கோபமாகவோ இல்லைன்னா ஒரு வெறுப்பாகவோ இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக அவங்கக்கிட்ட பேசுகிறது நமக்கு நல்லது. அது அப்படி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கும்போது அவங்களுக்கு இன்னும் இரிட்டேட் தான் ஆகும். அதனால் உறவுகளை வந்து இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம வெளிப்படுத்தாமல் டைரெக்டாக நம்ம உறவுகளோட இணைப்பாக இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு தான் சாப்பாடு, காலையில் ஆப்பம்.